ராமநாமத்திற்கு தடை போட்ட திமுக அரசு நேரடியாக களத்தில் இறங்கிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். திமுக அரசுக்கு எதிராக பகிரங்கமாக சவால் விடுத்த தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை பயந்து போய் பதறியடித்து அறிக்கை வெளியிட்டு புதிய சிக்கலில் சிக்கிக் கொண்ட இந்து அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள். திமுக அரசை சுட்டு போட்ட பாஜக தலைவர்கள். வாங்க என்ன ஏதுங்கிறத விலாவரையா இந்த வீடியோல பார்க்கலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். பெரியார் வாழ்கை என்று முழக்கமிட்ட இந்த தேசத்தில் இனி ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிட நாம் அனுமதிக்கலாமா? நீங்க யாரு சார்? முதல்ல நீங்க யாரு சார்? உங்களுக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு தகுதி இருக்குங்களா? நீங்களே 2 சீட்டு 3 சீட்டுக்காக திமுக கிட்ட தொங்கிட்டு இருக்கீங்க. நீங்க இத பத்தி எல்லாம் பேசலாமா? நீங்க இதெல்லாம் சொல்லலாமா? சொல்லுங்க, நீங்க இதெல்லாம் சொல்லலாமா? சத்தியமா சொல்றேங்க, வயிறறிஞ்சு சொல்றேன், நீங்களாம் நல்லா இருக்க மாட்டீங்களா? இப்படி ஒரு நியூஸ் கார்டை காலையில பார்த்தா தயவுசெய்து நீங்களும் பாருங்க. ராமநாமத்திற்கு அனுமதி மறுப்பு. அயோத்தி ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை விழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் தென் திருப்பேரை பெருமாள் கோவிலில் உள்ள பந்தல் மண்டபத்தில் ராமநாம பஜனை நடத்தி அனுமதி கேட்டு காவல்துறையிடம் மனு கொடுக்கப்பட்டு இருந்தது. ஸ்ரீவைகுண்டம் உட்கோட்டம் பகுதியில் நிலவும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை காரணம் காட்டி ராமநாமம் இசைக்க காவல்துறை அனுமதி மறுப்பு. இதை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இதுக்கு முன்னாடி நம்முடைய இந்து தர்ம போராளி திரு எச் ராஜா அவர்கள் காலையிலேயே இத மாதிரியான ஒரு ட்வீட்டோட போட்டிருந்தாரு. அதையும் போடுற தயவுசெய்து பாருங்க. அரசியல் சட்டப்பிரிவு 26 படி அரசு ஆன்மீக பூஜை விஷயங்களில் தலையிட முடியாது. எனவே இந்துக்கள் தமிழக அரசின் இந்து விரோத ஆணையினை புறம் தள்ளி பூஜைகள், அன்னதானம் ஆகியவற்றை மேற்கொள்வோம். தடுத்தால் தடையை உடைத்து நம் மத உரிமையை, கடமையை நிலைநிறுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய எச்ராஜ் அவர்கள் ஒரு ட்வீட்டோட போட்டிருந்தாரு. தினமலர்லயே காலையிலேயே இது மாதிரியான ஒரு ஹெட்லைன்ஸ் உடைய ஒரு நியூஸ் பேப்பர் ஒன்று வந்திருந்தது. அயோத்தியால நடக்கக்கூடிய அந்த பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதுக்காக தமிழகத்தினுடைய கோயில்கள்ல பூஜைகள், அன்னதானங்கள், இது மாதிரி ஸ்பெஷல் பூஜைகள்லாம் பண்றாங்க. இதற்கு தடை அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி காலையிலேயே தினமலர்ல வந்திருந்தது. அந்த போட்டோவை போட்டுட்டு நம்மளுடைய எச்ராஜ் அவர்கள் இப்படி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. திரு எச் ராஜா அவர்கள் போட்ட இந்த ஒரு ட்வீட் இருக்கு இல்லையா, இதுக்கப்புறமாவே அடுத்தடுத்து சரசரன்னு நிறைய பேர் திமுகவிற்கு எதிராக பல கண்டனங்களை தெரிவிச்சு வந்துட்டு இருந்தாங்க. இதுல ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, நடுநிலையா இருந்த பல மக்கள், நடுநிலையா இருந்தவர்கள் நிறைய பேர் திமுக செய்யக்கூடிய இந்த காரியங்களுக்கு எதிராக திமுகவை கழுவி ஊத்திட்டு வராங்க. இந்த திமுக எப்பெல்லாம் இது மாதிரியான காரியங்கள் செய்யறாங்களோ அது மக்களிடத்துல பெரிய அளவுல ரீச் ஆயிடுது. அதை பார்க்கிற மக்கள் திமுகவிற்கு எதிராக பேச ஆரம்பிச்சிடறாங்க, பயங்கரமா கண்டனங்களை பதிவு செய்ய ஆரம்பிச்சிடறாங்க. அது RSS ரேலியில இருந்து இப்ப வரைக்கும் அது நடந்துட்டு தான் இருக்கு. இவ்வளவு பட்டும் ஏன் திமுக இன்னும் அதே மாதிரியான விஷயங்கள் செய்யறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த குறிப்பிட்ட விவகாரம் குறித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேரடியாக களத்துல இறங்கி திமுகவிற்கு எதிராக பலத்த கண்டனத்தை பதிவு செஞ்சிருந்தாங்க. அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுடைய கோவில்கள்ல மட்டும் இல்லாம தனியார் கட்டுப்பாட்டுடைய கோவில்கள்லயும் ராம பஜனையோ, ராமர் கோயில நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை லைவ் டெலிகாஸ்ட் பண்றதுலயோ, இல்லைன்னா ராமர் பெயர்ல பண்ணக்கூடிய அந்த அன்னதானத்தையும் இவங்க தடை பண்றாங்க. அதற்கான பர்மிஷனை இவங்க கொடுக்கறது கிடையாது. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேரடியாக தமிழக அரசு செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயத்துக்கு அவங்களோட கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. இத மாதிரி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் திமுக அரசுக்கு எதிராக பேசினதுக்கு அப்புறமா இந்து அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள் பயந்து போய் பதறடிச்சுக்கிட்டு ஒரு அறிக்கை ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த அறிக்கை மூலமா புதுசா இன்னொரு பிரச்சனையில அவர் மாட்டிட்டு இருக்காரு. அவருடைய அந்த அறிக்கையை இங்க சைட்ல போற தயவுசெய்து பாருங்க. சேலத்தில் எழுச்சியோடு நடைபெற்று வரும் திமுக இளைஞரணி மாநாட்டை திசை திருப்புவதற்காக திட்டமிட்ட வதந்தி பரப்பப்படுகிறது. இது எப்படி எங்களால திசை திருப்ப முடியும்? அங்க நடக்கக்கூடிய அந்த இளைஞரணி மாநாடும் இங்க நடக்கக்கூடிய இந்த விஷயங்களும் ஒன்னா? எப்படி சார் நீங்க அதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றீங்க? இன்ஃபேக்ட் நீங்க தமிழகத்துல ஆளுங்கட்சியா இருக்கீங்க, உங்களுடைய கண்ட்ரோலா தான் ஒட்டுமொத்த மீடியாவும் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது உங்களால செய்ய முடியாத விஷயங்களை எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி அதை திசை திருப்புறதுக்காக இது மாதிரி திட்டமிட்டு வதந்திகளை பரப்ப முடியும்? எங்களுக்கு அது புரியல. அதுக்கப்புறம் பாருங்க, தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களில் ராமர் பெயரில் பூஜை செய்யவோ, அன்னதானம் வழங்கவோ, பிரசாதம் வழங்கவோ பக்தர்களுக்கு எந்த தடையையும் அறநிலையத்துறை விதிக்கவில்லை. அதாவது அபிஷியலா இந்து அறநிலையத்துறையிலிருந்து இத மாதிரியான ஒரு விஷயம் பண்ணல அப்படிங்கிறத நம்முடைய சேகர் பாபு அவர்கள் சொல்றாரு. அதாவது அபிஷியலா சொல்லல, ஓகேங்களா?
நிறைய ஆடியோ ஆதாரங்கள் வந்திருக்கு. நிறைய லெட்டரேட்லயே பார்த்தீங்கன்னா, எதுக்காக நாங்க தடைக்கு பண்றோம்? எதுக்காக நாங்க உங்களுக்கு பர்மிஷன் தரல? அப்படி மாரி விஷயங்களும் வெளியில வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க அதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிரும். எப்படி இவங்க அந்த விவகாரங்களுக்கு தடை பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிரும். அதை பற்றி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முற்றிலும் உண்மைக்கு புறம்பான உள்நோக்கம் கொண்ட பொய்ச் செய்தியை உயர்ந்த பதவியில் உள்ள ஒன்றிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் போன்றோர் பரப்புவது வருத்தத்துக்கு உரியது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாரு. முற்றிலும் உண்மைக்கு புறம்பான உள்நோக்கம் கொண்ட பொய்ச் செய்தி. எப்படி சார் அவ்வளவு பேர் ஆதாரங்களை போடுறாங்க. அந்த ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஆபீசர்ஸ் கிட்டயே போன்ல பேசும்பொழுது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி அதை சோசியல் மீடியால போடுறாங்க. நிறைய ஆடியோ வெளியே வந்திருக்கு. நிறைய அந்த லெட்டரேட்ஸ்ல வரக்கூடிய விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. இவ்வளவு ஆதாரங்கள் வெளியில வந்ததுக்கு அப்புறமா எப்படி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பொய் சொல்றாங்க, பொய்யான விஷயத்த பரப்புறாங்கன்னு இவர் சொல்றாருன்னு தெரியல. இவர் சொன்ன இந்த விஷயங்கள்னால இவர் புதிய சிக்கல்களையும் அவர் சிக்கியிருக்காரு. ஏன்னா இவர் சொன்ன இந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இதை எடுத்து போட்டு நிறைய பேர் பல ஆதாரங்களை போட்டுட்டு வராங்க. பாருங்க இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, பாருங்க இப்படிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பல பேர். முக்கியமா அவங்க யாருமே பாஜக இல்லாதவங்க, பாஜகவுக்கு ஆதரவானவர்கள் கூட கிடையாது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஹிந்துக்கள். ஓட்டு போடுறதுக்கு மட்டும்தான் அவங்க அரசியலை பேசுவாங்களே தவிர மற்றபடி அவங்க எந்த காலகட்டத்திலுமே அரசியல் பேசுனதே கிடையாது. ஆனா அவங்களே பாத்தீங்கன்னா இப்ப திமுகவிற்கு எதிராக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. திரு சேகர் பாபு அவர்கள் சொன்ன இந்த ஒரு விஷயத்திற்கு எதிராக அவங்களோட கண்டனங்களையும் பதிவு செஞ்சுட்டு வராங்க. திரு சேகர் பாபு அவர்கள் இதை மாதிரியான ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இதை பார்த்துட்டு நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் சும்மா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. திரு சேகர் பாபு அவர்கள் போட்ட அந்த ஒரு பதிவுக்கு கீழே நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் உடனே கமெண்டும் பண்ணியிருக்காங்க. அந்த கமெண்டையும் சைட்ல போற தயவுசெய்து பாருங்க. திரு சேகர் பாபு அவர்களே, உங்கள் ட்வீட்டுக்கு பதில் கொடுக்கும் வகையிலே தரவுடன் ஆதாரத்துடன் மக்கள் எடுத்து காட்டுகிறார்கள். இந்துக்களின் வழிபாட்டு முறையில் மாற்றி மாற்றி இடையூறுகளை ஏற்படுத்துவதே தமிழகம் முழுவதில் இருந்தும் வரும் செய்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய கடமை உங்களுடையது. அந்த கடமை உங்களுடையது. மேலும் சின்ன சின்ன தனியார் கோவிலில் நடக்கும் ஏற்பாடுகளிலும் காவல்துறையினர் அங்கே இருந்து அனாவசிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றனர். ஆதலால் அமைச்சர் அவர்களே, இந்துக்களின் அடிப்படை உரிமைகளை காக்கும் ரீதியில் அறநிலையத்துறை அமைச்சராக நீங்கள் முன்னின்று காப்பாற்ற வேண்டும். தடையில்லையே உங்கள் அதிகாரிகளை உடனே தடங்கல் செய்வதை நிறுத்தி பக்தர்களுக்கு ஒத்துழைக்குமாறு ஆணையிடுங்கள் அப்படிங்கிற மாதிரி நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த பதிவுக்கு கீழே வந்த கமெண்ட்லாம் இருக்கு பாருங்க, உண்மையாலேயேங்க செம்மையா இருந்தது. அதாவது அந்த ஆதாரங்கள் என்னென்னலாம் இவங்க பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த பக்தர்களுக்கு இடையூறா இவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒட்டுமொத்த விவகாரங்களையுமே ஆதாரங்கள் அடிப்படையில நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. முக்கியமா இதுல ஒரு விஷயத்த நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க, அறநிலையத்துறை அமைச்சராக நீங்கள் முன்னின்று காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இதுக்கு நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அத மாதிரி தடை போட சொல்றதே அவருதான், இத மாதிரியான விஷயங்கள் செய்ய சொல்றதே அவருதான், அவரை மீறி யாரும் இது மாதிரி விஷயங்கள் செய்யறதே கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது அவர்கிட்ட போய் நீங்க இந்த மாதிரிலாம் சொல்றீங்களே, அவரை போய் காப்பாற்ற சொல்றீங்களா மேடம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் உமன்ல ஒருத்தவங்க தான் நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். அவங்க ஒரு விஷயத்துல இறங்கி இந்த மாதிரியான ஒரு கண்டனத்தை பதிவு செய்யறாங்கன்னா அதற்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது சரியான முறையில கொடுக்கணும். ஆனா நம்மளுடைய அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள் அவங்க பொய் சொல்றாங்க, அவங்க வதந்திகளை பரப்புறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அதனாலதான் நிறைய பேர் வச்சு செஞ்சுட்டாங்க. இதெல்லாம் போதாதுன்னு நம்முடைய திமுக எம்பி திருமதி கனிமொழி அம்மையார் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுடைய பங்குக்கு இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஆப்பு யாருக்கு வைக்க போறாங்கன்னா திமுகவுக்கு தான் வைக்க போறாங்க. அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. திரு எச் ராஜா அவர்கள் அமைச்சர் சேகர் பாபு அவர்களுடைய இந்த ஒரு அறிக்கைக்கு பதிலடி ஒண்ணு கொடுத்திருக்காரு. அதையும் போடுற தயவுசெய்து பாருங்க. கடந்த 3 நாட்களாக பல கோவில்களில் இருந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் வாய்மொழியாகவும் வாட்ஸ்அப் செய்தியை காட்டியும் அர்ச்சகர்களையும் பரம்பரை தர்ம கர்த்தாக்களையும் மிரட்டி வருகின்றனர் என பல புகார்கள் வந்த வண்ணம் உள்ளது. அமைச்சர் அப்பட்டமாக பொய் கூறுகிறார் அப்படிங்கிற மாதிரி நிர்மலா சீதாராமன் அவர்களையும் டேக் பண்ணி நம்முடைய எச் ராஜா அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த சேனலை நீங்க ஆரம்பத்துல இருந்து பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். நான் அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருப்பேன். இன்னமும் திமுக 1960களில் 70களில் பண்ண அரசியல் தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னமும் அவங்க 2024க்கு வரவே இல்லை. அதை ப்ரூவ் பண்ற மாதிரி தான் இப்ப பாருங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு வருது. அதாவது அப்போ எதை மாதிரியான அரசியல்கள் செஞ்சுட்டு இருந்தாங்களோ அதே மாதிரியான அரசியல் தான் இப்பவும் செய்யறாங்க. சோசியல் மீடியாவோட வளர்ச்சி அவங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க, நெட்வொர்க் பத்தி அவங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க, டேட்டா மக்கள் கிட்ட எப்படி போய் சேருதுன்றதை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. இன்னமும் இந்த மாதிரி போய் பேசி மாட்டிக்கிறாங்க.
சோசியல் மீடியாவோட வளர்ச்சி எங்க போயிட்டு இருக்கு, அதோட வளர்ச்சி என்னவா இருக்கு. ஆனா அதெல்லாம் எதுவுமே புரிஞ்சிக்காம இன்னமும் பாருங்க இது மாதிரிதான் போய் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை அவங்களோட தொண்டர்கள் வேணா நம்புவாங்களே தவிர பொதுமக்கள் யாரும் நம்பவே மாட்டாங்க. இத மாதிரி தடைன்னு சொன்னதுக்கு அப்புறமா சோசியல் மீடியால நிறைய பேர் பல ஆதாரங்களை போட்டுட்டே வந்துட்டு இருந்தாங்க வித் லெட்டரோட. இத மாதிரியான காரணிகளாலதான் நாங்க தடை போடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, அந்த காரணிகளாச்சு ஒழுங்கா இருக்கானா? அதுவும் கிடையாது. அங்க சிறுபான்மையினர் அதிகமா இருக்காங்க, அதனால உங்களுக்கு பர்மிஷன் தர முடியாது. அவங்களுடைய மனசு கஷ்டப்படும், அதனால உங்களுக்கு பர்மிஷன் தர முடியாது. சட்ட ஒழுங்குல பிரச்சனை வரும், அதனால உங்களுக்கு பர்மிஷன் தர முடியாது. என்ன சார் ரீசன் இது? என்ன ரீசன் இது? ஆக்சுவலி நீங்க இத மாதிரி சொல்றதுனால சிறுபான்மையின மக்களை அசிங்கப்படுத்துறீங்க, அவங்கள நீங்க கொச்சப்படுத்துறீங்க. இத மாதிரியான விஷயங்களை பெரும்பான்மையான மக்கள் பார்க்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்க? அவங்களாலதான் இது மாதிரிலாம் நடக்குது, அவங்களாலதான் நம்மளுடைய திருவிழாவை செலிப்ரேட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி தானே நினைப்பாங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனை இத சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கு ஒரு விஷயம் ஒரு ஞாபகத்துக்கு வருது. இங்க சைட்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று போடுறான் பாருங்க. ட்விட்டர் பக்கத்துல என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் இது மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு. அதை போற தயவுசெய்து பாருங்க. தட் ஊபி சர்ச் ஃபாதர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி வெட்டி கொள்ளலாம், அதனால பொது அமைதிக்கு பிரச்சனை இல்லை தோழர். ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறதுனால சட்டம் ஒழுங்கு சீர்கெடாது தோழர். ஹாப்பி ஸ்ட்ரீட் டான்ஸ்னு பல பேரு கூடி குடிச்சிட்டு ஆடலாம் ப்ரோ. குடிக்கிற தண்ணி டேங்க்ல மலத்தை கலக்கலாம் காம்ரேட். பட் கோவிலுக்குள்ள எல்இடி டிவில லைவ் ரிலே பண்ணினா பொது அமைதிக்கு மிக பெரும் பிரச்சனை வந்துரும் ப்ரோ. மீ அட கண்டார அப்படின்ற மாதிரி அவரு இப்படி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. அதாவது இந்த சட்ட ஒழுங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இதுல அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க இல்லையா, மோஸ்ட்லி நீங்க அதுல பாத்திருந்தீங்கன்னா இத மாதிரியான காரணிகள் சொல்லிட்டு தான் அவங்க தடையே சொல்லியிருப்பாங்க. அதுக்காக தான் இது மாதிரியான ஒரு போஸ்டா அவர் போட்டிருக்காரு. என்னன்னா, இப்ப ரீசெண்டா ஒரு சர்ச்ல ஒரு மர்டர் ஒன்று நடந்தது, நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பாத்தீங்கன்னா பெரிய அளவுல பேசப்பட்டது. அதுக்கு பெருசா எந்த ஒரு சட்ட ஒழுங்கும் வரல. அதுக்கப்புறம் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் சொல்லிட்டு ஒண்ணு கொண்டாடுறாங்க இல்லையா, கூடி குடிச்சிட்டு பயங்கரமா ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது இல்லையா, அதுக்கு பெருசா சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் ஒன்றும் வராது. அப்புறம் குடிக்கிற தண்ணியில மரம் கலந்தாங்க, இன்னும் யாருன்னு யாரும் கண்டுபிடிக்கல. இந்த வேக விவகாரம் தான் அதை பற்றி அவர் இதுல சொல்றாரு. அதே மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீங்க எதுவுமே சொல்லவே இல்லை. ஆனா ஒரு கோவில்ல இந்த மாதிரி எல்இடி டிவி போட்டு அயோத்தியால நடக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்ச்சியை லைவ் ரிலே பண்ணாங்கன்னா, லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு மட்டும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் சொல்றீங்களே, எப்படிங்க அப்படிங்கிற மாதிரிதான் இவர் இந்த ஒரு பதிவை போட்டிருக்காரு. கடைசியாக தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் திமுக போட்டு போலான்னு பொழந்திருப்பாரு, பயங்கரமா வறுத்தெடுத்திருப்பாரு, பகிரங்கமா சவால் விட்டுருப்பாரு. கண்டிப்பா நீங்க எல்லாருமே அதை பார்த்தே ஆகணும். ஒரு குட்டி கிளிப்பிங் இங்க சைட்ல போற தயவுசெய்து பாருங்க. நிகழ்வை ஒரு பிரசாதமாக நம்முடைய கட்சியும் பொதுமக்களும் வேறு வேறு இயக்கங்களும் இணைந்து எல்லா கோவில்லையும் நாளைக்கு அன்னதானம் போடணும்னு ஒரு பெரிய முடிவோட களமிறங்கியிருக்கிறான். இதை ஏன் தடுக்கிறீங்க? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, கோயிலுக்குள்ள எல்இடி வைக்கிறோம், அதுக்கு நீ பணம் சார்ஜ் பண்ணுமா? சார்ஜ் பண்ணிக்கங்க. அதுக்கு என்ன கோயிலுக்கு பணம் கட்டணுமா? கரண்ட் ஃபீஸ் கட்டணுமா? கட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எதற்கு டினை பண்றீங்க? கோயிலுக்குள்ள வரக்கூடிய பக்தாதிகள் கோயிலுக்குள்ள உட்கார்ந்து பாக்குறதுக்கும் லா அண்ட் ஆர்டருக்கு என்ன சம்பந்தம்? ராமர் கோவில் தீர்ப்பப்ப லா அண்ட் ஆர்டர் வந்துச்சுங்களா? சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பப்ப? இல்ல ராமர் கோவிலுடைய அடிக்கல் நாட்டு விழாவப்ப லா அண்ட் ஆர்டர் வந்துச்சா? நாளைக்கு ராமர் கோவிலுடைய பிராண பிரதிஷ்டை நிகழ்வுல லா அண்ட் ஆர்டர் வரப்போதா? வராது. இவர்கள் மைனாரிட்டி அரசியல், மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்றாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இவர்களுக்கு தலையும் புரியல வாழும் புரியல. அறநிலைத்துறை அமைச்சர் ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கார். ஆனா தமிழக அரசே பொய் சொல்லுவதை இப்ப சமீப காலத்துல பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அரசு பொய் சொல்லுது. அப்ப என்னுடைய சமூக வலைதளத்துல வெள்ளூர் பகுதியில ஒருத்தர் ரைட்டிங்ல கொடுத்திருக்காங்க, உங்களோட இஓ சொல்லிதான் நாங்க இதை ஸ்டாப் பண்றோம் அப்படின்னு. அது பொய்யா? அதனால அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் பச்சை பொய்ய சாதாரணமா சொல்றாங்க. இது திமுகவினுடைய மேடை பேச்சு போல அமைச்சர் பொய்யை சொல்லி தப்பிச்சுக்கலாம்னு ஐடியா பண்றாங்க. திமுகவினுடைய மேடை பேச்சு பொய் மாதிரி இன்னைக்கு அமைச்சரும் அரசும் பொய் பேசு. அதுக்கு ஒரு மறுப்பு அறிக்கை வேற அரசே கொடுத்திருக்காங்க டிஐபிஆர் மூலமாக. அதற்கும் நாங்கள் பல இடத்துல அனுமதி மறுக்கப்பட்ட கடிதத்தை சமூக வலைதளத்தில் பகிர்ந்திருக்கிறோம். மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால், முதல்ல ஒரு ஊருக்கு 1000 பேர் வரலான்னு இருந்தது, திமுக இன்னைக்கு ஊருக்கு 10,000 பேர்த்த வர்றதுக்கான அடித்தளத்தை இவங்களே போட்டு கொடுத்துட்டாங்க. நாளைக்கு அமைதியான முறையில கோவிலுக்குள்ள நடக்கக்கூடிய நிகழ்வுல திராவிட முன்னேற்ற கழகம் கை வைப்பதை எந்த காலத்திலும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தொடர் தலைவருக்கு அறிவுரை சொல்லியிருக்கோம், எல்லா கோயிலையும் பண்ணுங்க, அனுமதி எல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அவங்க என்ன ஸ்டாப் பண்றாங்க பாத்துக்கலாம். எல்லா கோயிலையும் போய் பண்ணுங்க, மக்களுக்கு சாப்பாடு போடுங்க, திருப்தியா சாப்பாடு போடுங்க, பஜனை பண்ணுங்க, ராம கீர்த்தனை பண்ணுங்க. எல்லா கோவில்லையும் அங்க இருக்கக்கூடிய சிறு கடவுள் பெரு கடவுளுக்கு மரியாதை செய்து
நாளைக்கு ஜனவரி 22ஆம் தேதி பிராண பிரதிஷ்டை அப்படிங்கறனால ஸ்ரீராமனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்களை எல்லாம் இணைத்து அந்த கோயில்ல விழா எடுங்கன்னு நாங்க சொல்லியிருக்கோம். அதை யாரு தடுக்கிறாங்க நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு தடுக்கலாம். இதை தடுத்தா தான் லா அண்ட் ஆர்டர் ஆகும். நாங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு தெளிவா சொல்றோம், உங்களுடைய மகன் நடத்துற விழாவுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பேருந்து எல்லாம் திருப்பி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் திருப்பி, ஒரு மகன் தங்கை குடியேற்றுறாங்க, மகன் நிகழ்வு நடத்துறாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குடும்ப விழா போல திமுகவினுடைய இளைஞரணி விழா நடந்து கொண்டிருக்கிறது. குடும்ப விழா போல ஏதோ குடும்பத்தில் நடக்கிற ஒரு கல்யாணம் காது குத்து மாதிரி நடத்துறாங்க. அதற்கெல்லாம் தமிழக அரசு அனுமதி கொடுக்கும். அதற்கெல்லாம் 6000 போலீஸ்காரங்களை செக்யூரிட்டி போடுவாங்க. அதற்கெல்லாம் மக்களுக்கு உபத்திரம் நடக்கும். ஆனா கோவில்ல ஜனவரி 22ஆம் தேதி பிராண பிரதிஷ்டை நடக்கக்கூடிய நிகழ்வுல பொதுமக்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாம பப்ளிக் ரேலி போடுற பர்மிஷன் கேட்டாங்களானே, ரோட்ல உட்கார்ந்து பண்ற பர்மிஷன் கேட்டாங்களானே, கோவிலுக்குள்ள நடக்கிற நிகழ்வு இவர்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று சொல்வதற்கு என்ன உரிமை இருக்கணும்? அதனால சேகர் பாபு அவர்கள் பச்சை போய் சொல்றாங்க. காவல்துறைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு ஊர்ல ஒரு கிறிஸ்தவர் இருக்காரு, ஒரு இஸ்லாமியர் இருக்காரு, அந்த ஊர்ல 1000 ஹிந்து இருக்கான்னு வச்சுக்கலாம். அப்ப ஹிந்து பண்டிகை கொண்டாடக்கூடாது. நாளில இருந்து இதே தான் தீபாவளிக்கு பொங்கலுக்கு அப்ளிகபிளா? நாளைக்கு தீபாவளி பொங்கலுக்கு இந்த அரசு வந்து இதே மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்து இல்ல அந்த நிராகரிப்பு கடித சமூக வலைதளத்துல படிங்க, இந்த ஊர்ல கிறிஸ்தவர் வாழ்கின்றார்கள், இந்த ஊர்ல இஸ்லாமியர் வாழ்கின்றார்கள், அதனால இந்த ஊர்ல நீங்க பிராண பிரதிஷ்டை இந்த கோயிலை நடத்தா சட்டம் ஒழுங்கு கெடும். இதை விட கேவலமான ஒரு அரசை என்னுடைய வாழ்நாளில நான் பார்க்க போவது கிடையாது. நாளைக்கு தீபாவளி கொண்டாடணும், பொது இடத்துல பட்டாசு வெடிக்கணும்னா அந்த ஊர்ல ஒரு இஸ்லாமியரும் கிறிஸ்தவர் இருக்கிறாங்க, அதனால கொண்டாட முடியாதுன்னு சொன்னா தமிழ்நாட்டில் என்ன புதுசா ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால் நாளை தடையை மீறி இது நடக்கும். தடையை மீறி இது நடக்கும். எங்களுடைய தொண்டர்களுக்கு எல்லாம் நாங்க சொல்லியிருக்கோம், தடையை மீறி இறங்க பார்த்துக்கலாம். எல்லாம் ஒரு அளவுக்கு தானே பொறுக்க முடியும். அரசுங்கிறது ஒழுக்கமா நடந்தா தான் அரசுக்கு மரியாதை. அரசு ஒழுக்கமா நடந்துக்கலினா அரசுக்கு மரியாதை கிடையாது. நாங்க அதுல மிக தெளிவாக இருக்கின்றோம். நாளைக்கு நடப்பது மரியாதையாக, அரசுக்கு எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காக முறையாக அனுமதி கடிதம் கொடுத்து கண்டிஷன் நீங்க போடுங்க. பொது இடத்துல கொண்டாடாதீங்க, கொண்டாடல. கோவிலுக்குள்ள கொண்டாடுறதுல என்னென்ன பிரச்சனை? நானே ஸ்ரீரங்கம் கோவில்ல, உத்தராகண்ட்ல நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பங்கேற்ற விழாவில், கேதார்நாத் விழாவில் நான் இங்கே பங்கேற்றேன். LED ஸ்கிரீன்ல கோவிலுக்குள்ள இருந்தோம். அப்ப அனுமதி, இப்ப அனுமதி இல்லை. அதனால இந்த எல்லா கேள்விகளும் மக்கள் கேட்கிறாங்க. நாளைக்கு தடையெல்லாம் தாண்டி இது நடக்கத்தான் போகுது. அதனால திமுக அரசு புரிந்து கொள்ள வேண்டும், இது பிரிட்டிஷ் அரசு எப்படி இந்தியாவை நடத்தினாங்களோ, மகாத்மா காந்தி 1917 வந்த பிறகு இந்த சம்பரான் சத்தியகிரகத்தை எப்படி நடத்தினாங்களோ அது மாதிரி தான் நடத்தணும். ஏன்னா இந்த அரசுக்கு ஆணவம் அதிகமாகிவிட்டது. மக்களுடைய வழிபாட்டு நெறிமுறையில கை வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த அரசுக்கு அதற்கு மேல மரியாதை இல்லைங்க. அதனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த தொண்டரும் தலைவனும் நாளை அரசை மதிக்க போவது கிடையாது. அரசு தன்னுடைய கோட்பாடுகளை மதித்தால் மட்டும்தான் அந்த அரசுக்கு எங்களுடைய மரியாதை. எப்படி வேணாலும் நாங்க நடத்துவோம், சர்வதிகாரி மாதிரி பிஹேவ் பண்ணுவோம். ஆனா குடும்ப விழா மாதிரி திமுக வந்து சேலத்தில் நடத்துவாங்க, அதற்கெல்லாம் அனுமதி இருக்கும், மக்களுக்கு தொந்தரவு இருக்கும். ஆனா இதற்கு அனுமதி எல்லாம் அந்த அரசை நாங்க எதற்கு மதிக்க வேண்டும் என்ன? நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். நாளை தமிழக மக்கள் எல்லா கோவில்லையும் வந்து பங்கேற்க போறாங்க, வீட்டுல தீபம் ஏற்ற போறாங்க. எல்லோரும் இந்த முக்கியமான பிராண பிரதிஷ்டை நிகழ்வுல தமிழகம் மிக விமரிசையாக பங்கேற்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அதை பாரதிய ஜனதா கட்சி முன்னின்று நடத்தும். தடைகளுக்கு அஞ்சுபவர்கள் அந்த கட்சியில யாரும் இல்லைங்க. நீங்க என்னதான் தடை போட்டாலும் அந்த தடையெல்லாம் நாங்க மதிக்க மாட்டோம், அரசாங்கத்தையும் நாங்க மதிக்க மாட்டோம். அரசாங்கம் அரசாங்கமா இருந்ததுனா தான் அதுக்கான மரியாதையை நாங்க கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கான கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதா கி.